ரைட் பே. ஸோ குட் ஈவினிங் பே எல்லாருக்குமே. இன்றைக்கி டாபிக் வந்து தெர்மல் ஃபிசிக்ஸில் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட். இன்னும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு 2 minutes அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட் இது பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நேற்று தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இன் சாலிட்ஸ், தெர்மல் எக்ஸ்பான்ஷன் சாலிட்ஸில் ஆல்ஃபா பற்றி பேசியிருந்தோம், பீட்டா பற்றி பேசியிருந்தோம், தென் காமா பற்றியும் பேசியிருந்தோம். லிக்விடில் எப்படி வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் நடக்கும்ன்றது தான் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக கற்றுக்க போகிறீங்க, ரைட்டா? அதே மாதிரி ஒரு சின்ன தகவல் மட்டும். ஸோ கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது June 2, ரைட்டா? ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இல்லை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு நம்பர் இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழியாக கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஃபிசிக்ஸ் உங்களால் கற்றுக்க முடியும், ரொம்ப ஈஸியாக 140+ போக முடியும், ரைட்டாப்பா? ஓகே. பஸ் ஸ்க்ரீன் தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. பதில் சொல்லுங்கள், ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட். சார் இது ஆல்ரெடி நேற்று நம்ம பேசினது தானே, பரவாயில்ல. நேற்று கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, சார் இந்த டாபிக் மட்டும் கொஞ்சமாக புரியல, அகைன் ஒரு டைம் ரீடீச் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒரு 5 நிமிஷம் எனக்கு போதும். தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட், தெர்மல் எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட்ஸ். லிக்விட்ஸில் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் எப்படி நடக்குதுன்றதை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ இனிஷியலாக ஒரு வெசல் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கிறீங்க, ரைட்டா? ஓகே, இப்படி எடுத்துக்கிறீங்க இந்த வெசல். இந்த வெசல் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணிடுறீங்க. ஸோ வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு இடத்துக்கு மட்டும் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் ஃபில் பண்ணிடுறீங்க. ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஏன்ற ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ஹீட்டே கொடுக்கல, ஹீட் வந்து கொடுக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணும் பொழுது ஒரு கேண்டில் வச்சு ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணும் பொழுது முதல்ல என்ன ஆகும்னா அந்த வெசல் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும். அந்த வெசல் எக்ஸ்பான்ஷனை நீ கண்ணால் பார்க்க முடியாது, வெசல் எக்ஸ்பான்ஷனை நீ கண்டிப்பாக பார்க்க முடியாது, ஆனால் ரொம்ப மினிமமாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், அந்த லிக்விட் மட்டும் வெசல் எக்ஸ்பான்ஷன் நடந்ததுனால பாயிண்ட் ஏலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்திருக்கும், பிக்கு வந்திருக்கும். அப்போது ஏபின்றது என்னென்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வெசல் எக்ஸ்பான்ஷனால் அந்த லிக்விட் வந்து குறையுது பற்றியா, அதுதான். அதனால் இது என்னென்னு சொல்ல போகிறேன்னா வெசல் எக்ஸ்பான்ஷன்னு சொல்ல போகிறேன், ஏபின்றது. அப்போ ஏபின்றது வெசல் எக்ஸ்பான்ஷன். இப்போ லிக்விட் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த லெவலில் இருக்குது. கண்டினியூஸாக நீங்கள் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, மேக்ஸிமமாக வெசல் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகிடுச்சு. வெசல் இதுக்கு மேலே எக்ஸ்பாண்டே ஆகாது, அந்த அளவுக்கு எக்ஸ்பாண்ட் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பாண்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மறுபடியுமே கண்டினியூவாக நீங்கள் ஹீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பியில் இருக்கக்கூடிய லிக்விட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி ஏவையும் கிராஸ் பண்ணி நேராக எங்கே போயிடுதுன்னா சிக்கு போயிடுது. அப்போது என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிறீங்க, ஆக்சுவலாக ரியல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் யார் அப்படின்னா பிசி தான். வெறும் லிக்விட் மட்டும் எக்ஸ்பாண்ட் ஆனது பிசி மட்டும். அப்போது ஏபின்றது என்னங்க சார் அப்படின்னா, ஏபின்றது வெசலோட எக்ஸ்பான்ஷனால் லிக்விட் குறைஞ்சது. அது யாருங்க சார், ஏசி. இதுதான் நீ கண்ணால் பார்த்தது, நீ பார்க்குறதுல ஆல்ரெடி ஏல பார்த்துருப்பீங்க. இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏசி வரைக்கும் போயிருக்கும். அப்போது அந்த ஏசின்றது தான் நீ என்னன்னு புரிஞ்சிக்கிற அப்படின்னா தட் இஸ் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். அப்போது எனக்கு ரியல் மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும், ரியல் வந்து பிசிடா. அப்போது ஏபின்றது வெசலோடது, ஏசின்றது அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். கரெக்டாக? அப்பேரண்ட்னா ஒன்றும் இல்லைப்பா, அந்த நேரத்தில் உன் கண்ணால் பார்க்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன் தான் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன், ரைட்? ரொம்ப தெளிவாக எழுதுவோமா? அப்போது இந்த இடத்துல என்ன எழுதுறீங்கன்னா வால்யூம் ரியல் எக்ஸ்பான்ஷனில் எவ்வளோ வால்யூம் சேஞ்ச் ஆகும்னா அப்பேரண்ட்டில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது ப்ளஸ் வெசலில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு ரியல் கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? ரியல் எக்ஸ்பான்ஷன்னா அதிகமாக இருக்கும் பிசி, இந்த 2 எக்ஸ்பான்ஷனையும் ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு ரியல் எக்ஸ்பான்ஷன் கிடச்சிரும். நான் நேற்று சொல்லி கொடுத்தேன் டெல்வி = V0 காமா டெல் தீட்டான்னு கற்றுக் கொடுத்தேன். அப்போது இந்த இடத்துல டெல்வி ரியல் எழுதுங்க, V0 காமா ரியலு டெல் தீட்டா டெல்வி அப்பேரண்ட் எழுதுங்க, V0 காமா அப்பேரண்ட்டு இங்கே டெல் தீட்டா ப்ளஸ் V0 காமா வெசல் இந்த இடத்துல டெல் தீட்டா. கற்றுக்கிட்டிங்களா? இதிலேருந்து காமனாக வெளில எடுக்க வேண்டியது வெளில எடுத்துருங்க. கவனமாக கற்றுக்கிட்டேவா? சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல ரியல் இங்கே இருக்குது, டெல் தீட்டா இங்கே இருக்குது,
ஸோ வி நாட்டையும் டெல் தீட்டாவும் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல காமா அப்பேரண்ட்டும் ப்ளஸ் காமா வெசலும் மட்டும் இருக்கும். அப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உனக்கு தேவையான ஈக்குவேஷன் என்ன தெரியுமா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் ஈக்குவல் டு அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ளஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வெசலோடது. இதில் தான் நிறைய சம் கேட்டிருப்பாங்க. அப்போது இன்னும் கூட ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறீங்கன்னா, அப்பேரண்ட் மட்டும்தான் உனக்கு வேணும். அதனால் ரியல் மைனஸ் காமா வெசலு. கரெக்டா? அப்போ அப்பேரண்ட்னா என்ன தெரியுமா? இனிஷியலாக நீ ஏல பார்க்குற அந்த வெசல் எக்ஸ்பேண்ட் ஆனது உன் கண்ணுக்கெலாம் தெரியாது. இனிஷியலாக அந்த வாட்டரோட லெவல் வந்து ஏல இருக்குது. வெசல் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஏலேருந்து கீழே பிக்கு இறங்கி திரும்ப கண்டினியூஸாக ஹீட் பண்ணுறதுனால பியிலேருந்து சிக்கு போயிடும். அதுதான் ரியல். ரைட்டா? ஆனால் உன் கண்ணால் பார்க்குறது என்ன? அப்பேரண்ட். ஏலேருந்து சிக்கு போகிறது தான் நீ உன் கண்ணால் பார்ப்ப. எக்ஸ்பான்ஷன் ஏலேருந்து சி. பால் பொங்குறத பார்க்குறல்ல, இனிஷியலாக பால் எங்கே இருக்கும்? அந்த பாத்திரத்தில் பாதி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஹீட் பண்ணுறீங்க, வெசல் எக்ஸ்பான்ஷனால் இனிஷியலாக கொஞ்சம் குறையும். ஆனால் அது உன் கண்ணுக்கு தெரியாது, உன்னால் மைண்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா ஏலேருந்து சிக்கு போகிறது, பால் பொங்கி வழியிற அந்த ஸ்டேஜ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஏலேருந்து சி போகிறது தான் அப்பேரண்ட். நீ கண்ணால் பார்த்த எக்ஸ்பான்ஷன், அது அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் வேணும்னா ரியல்லிருந்து வெசலை மைனஸ் பண்ணணும். ரைட்டா? அப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த சம் கேட்பாங்க, டெல்வி அப்பேரண்ட் கேட்பாங்க. டெல்வி அப்பேரண்ட் என்ன தெரியுமா? சேஞ்ச் இன் வால்யூம். அப்பேரண்ட் சேஞ்ச் இன் வால்யூம் கேட்பாங்க. அப்பேரண்ட் சேஞ்ச் இன் வால்யூம் வேணும்னா வி நாட் காமா அப்பேரண்ட் டெல் தீட்டா. இதிலிருந்து பல முறை சம் கேட்டிருக்காங்க. ரியல் மைனஸ் காமா வெசல் இன்ட்டு டெல் தீட்டா. இங்கே பாருங்க, ரியல் கொடுத்துருவாங்க, ரியல் காமா கொடுத்துருவாங்க. எக்ஸ்பான்ஷன் அந்த லிக்விடோட ரியல் எக்ஸ்பான்ஷன் காமா வேல்யூ கொடுத்துருவாங்க. வெசலோடது ஒரு வேளை டைரெக்டாக கொடுக்கல அப்படின்னா வெசலோடது நீ என்னென்னு எடுத்துக்கணும்னா 3 ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு ஆல்ஃபான்றது லீனியர், பீட்டான்றது 2 ஆல்ஃபா, காமான்றது 3 ஆல்ஃபா. ஸோ ஃபைனலி இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா del V apparent equal to V naught gamma real minus 3 alpha இந்த இடத்துல del theta. ரைட்? ஸோ இந்த ஈக்குவேஷனில் ப்ராப்ளம் கற்றுக்கிறது நல்லது. V நாட்ன்றது இனிஷியல் வால்யூம், அங்கே எவ்வளோ வால்யூம் லிக்விட் ஆக்குபை ஆகிருக்கோ அது V நாட். டெல் தீட்டான்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். 60 டிகிரியிலேருந்து 100 டிகிரிக்கு கொண்டு வரீங்க, அப்போ 40 டிகிரின்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ரியல் காமா கொடுத்துட போகிறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் கொடுப்பாங்க. என்னடா அது லிக்விட் எக்ஸ்பான்ஷனில் ஆல்ஃபா வந்து என்ன பண்ண போகுதுன்னா குழப்பிக்கூடாது. ஏன்னா காமா வெசல்ன்றது 3 ஆல்ஃபான்றது உனக்கு புரியணும். ரைட்? இன்னொரு சூப்பரான கொஷின் கேட்டிருக்காங்க. காமா ரியல் மைனஸ் காமா வெசல் ஈக்குவல் டு காமா அப்பேரண்ட். ரைட்டா? ஒருவேளை ரியல் அதிகமாக இருந்து வெசல் கம்மியாக இருந்ததுன்னா லிக்விடில் ரைஸ் இருக்கும். அதாவது இந்த வேல்யூ பாசிட்டிவான்னு பாருங்கள், உனக்கே தெரியுது. அப்பேரண்ட் வந்து பாசிட்டிவ். பாருங்கள், ரியல் அதிகமாக இருக்குது. ரியல் வந்து ஒரு 60ன்னு வச்சுக்கோங்க, வெசல் வந்து ஒரு 30ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது 30 தானே, பாசிட்டிவ் வேல்யூ தானே. அப்போ பாசிட்டிவ் வேல்யூனா பால் பொங்குன்னு அர்த்தம். அதாவது அந்த தண்ணி வந்து லிக்விட் வந்து ரைஸ் ஆகும், எக்ஸ்பான்ஷன் மேலே நடக்கும். ஒருவேளை ரியல் வந்து கம்மியாகவும் காமா வெசல் வந்து அதிகமாகவும் இருந்ததுன்னா நெகட்டிவ்னு வரும், எக்ஸ்பான்ஷன் வந்து கீழே இருக்கும். மெர்க்குரியில் தான் அப்படி தான் நடக்கும். கரெக்டாக? கீழே இருக்கும். ஸோ அப்போது இந்த 2 ப்ராப்ளம் கற்றுக்கணும், இந்த 2 கான்செப்ட், சின்ன சின்ன கான்செப்ட் கற்றுக்கணும். இந்த ஃபார்முலாவில் காமா ரியல் கொடுத்துருப்பாங்க, வி நாட் கொடுத்துருப்பாங்க, டெல் தீட்டா கொடுத்துருப்பாங்க. ரைட்டாப்பா? ஸோ கவனமாக கற்றுக்கிட்டிங்களா? எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட். அப்போ எக்ஸ்பான்ஷன் இன் லிக்விட் டெல் வி அப்பேரண்ட் ஈக்குவல் டு வி நாட் காமா அப்பேரண்ட் இன்டு டெல் தீட்டா. காமா அப்பேரண்ட்டுக்கு மட்டும் காமா ரியல் மைனஸ் காமா வெசல்னு உங்களால் பிரமாதமாக புரிஞ்சிக்க முடியும். ரைட்டாப்பா? ஓகே.